ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் பார்க்குற வேலை இருக்கே, ஏன்ப்பா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது நம்ம செந்திலுக்கு விடாமல் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எப்படியாவது நீ போயிட்டு அங்கே இருந்து பணம் கொடுத்துட்டு வரணும், மல்லியெல்லாம் ஏற்றி விட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பி போய் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் ட்ரைனிங் மதியத்தோட மீனாவுக்கு முடிஞ்சிச்சு. நேற்று தான் என்ஜாய் பண்ண முடியல, இன்னைக்காவது என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சா இவர் மறுபடியும் இருந்து பணம் கொடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணிட்டாரு. இவர் என்னதான் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. இவர் M10 மகனுக்கு மேலே இருப்பாராட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு அப்பா கூட நல்லபடியாக புரிஞ்சுக்குவார். இவர் அதுக்கு மேலே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவத்தில் வந்துட்டு நம்ம கதிர் கால் பண்ணுவோம். கதிர்கிட்ட ஐடியா கேட்க கதிர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கடந்துட்டு போகிறாரு, கத்திட்டு போகிறாரு, நீ கிளம்புனா பார்த்துக்கலான்ட்டாரு. ஏன்னா இவர் எப்பொழுதும் அப்பா பேச்சு கேட்காத ஒரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக மதிக்க மாட்டேன்னு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவும் செந்திலும் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன் சுவிச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பீச்சுக்கு போயிட்டு ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தலன்னா கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் லைஃப்லையும் விரிசல் விழுந்துடக்கூடாது, அந்த ஒரு ரீசனுக்காகங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியோட இதை பார்த்தோன்னே இவங்க பார்த்து கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி போதுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம தங்கமயில் வந்துட்டு வாலண்டரியாக வந்துட்டு அப்படியா பீச்சுக்கு போயிருக்காங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காமிங்கன்னு காமிக்க வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போய் பாண்டியன்ட்ட பற்ற வைக்குது. என்னமா இது, நீ பார்க்குற வேலை இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பாண்டியன் என்ன பண்ணிட்டாருன்னா, செந்திலும் மீனாவும் ஃபோன் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்க டைமில் அவங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மெசேஜ் பண்ணுற பழக்கம்னு சொல்லி கேட்க ஃபோட்டோவை போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பீச்சுக்கு போய் சுற்றிட்டு இருக்கானா, நான் சொன்ன வேலையை செஞ்சானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நீ டெய்லியும் வேலை சொல்லிட்டு இருப்ப, அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்களா, ஏன்ப்பா இப்படி இருக்க, முதல்ல காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுப்பா அப்படிங்கிற மாதிரி